அல்லேலுயா. பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. கவனிங்க, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த சாத்தான்னா யாரு, அதே மாதிரி இந்த மனிதர்களுக்குள்ள இந்த கெட்ட சுவாபங்களை உருவாக்குனது யாரு, சாத்தான தேவன் ஏன் உருவாக்குனாரு, இந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் இருக்குது. அதை நம்ம கட்டாயம் ரட்சிப்பை சுதந்திரிக்க விரும்புகிற ஒவ்வொருவரும் அறிந்திருக்கணும். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. இதுதான் வேதம். அப்போ சாத்தானையும் அவர் தான் உண்டாக்கினார், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அவர் உண்டாக்கும் போது அவன் சாத்தானாக இல்லை. சாத்தான் என்கிறதுக்கு அர்த்தம் வீழ்ந்தவன், தேவ சமூகத்திலிருந்து விழுந்தவன், கீழ்ப்படியாதவன் என்ற அர்த்தம். அப்போ இந்த சாத்தானை தேவன் அவர் சிருஷ்டிக்கும் போது அவனை ஒரு கேருபாய் சிருஷ்டிக்கிறார். அதை குறித்து தான் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம்னா அதுல தீரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த தீரு ராஜா அவனை குறித்து சொல்லப்படும் போது அவனுக்கு அவனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இந்த சாத்தானை குறித்தும் அதுல சில விளக்கங்கள் தரப்பட்டிருக்கு. படிங்க அந்த எசேக்கியேல் 28:12. அதுக்கு முன்னாடியும் இருக்கும், நீங்க 12ஆம் வசனத்துல இருந்து படிங்க. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பாருங்க, தீரு ராஜா ஏதேன் தோட்டத்துல இருக்குல்ல. தீரு ராஜா எந்த காலத்துல உள்ளவன்? ராஜாக்கள் புஸ்தகத்துல ராஜாக்களை குறித்து பேசும்போது உள்ள காலத்துல உள்ளவன். ஆனா இங்கே அவனை குறித்து அவன் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் அது தீரு ராஜாவை அல்ல, அவனை இயக்குகிற, அவனுடைய ஆளுகையை இயக்கி கொண்டிருக்கிற சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சாத்தான் தேவனுடைய சமூகத்தில் இருந்தவன். ஏதேன் என்றால் தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமூகத்தில் இருந்தவன் என்றும். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களினாலும். பாருங்க, தேவனுடைய சமூகத்தை குறித்து நீங்க வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரங்களை எல்லாம் பார்க்கும்போது பரலோக ராஜ்யம் 12 விதமான கற்களினாலே அலங்கரிக்கப்பட்டதாய் சொல்லி இருக்கு. அப்ப இதுல 9 விதமான கற்கள்னால அலங்கரிக்கப்பட்டவன் என்று சாத்தானை சொல்லி இருக்கும். அப்போ தேவனுக்கு அடுத்தபடியாக, கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக ஒரு பிரதானமாய் இருந்தவன். தேவன் 12 விதமான காரியங்களை குறித்து சொல்லியிருக்கு தேவனுக்கு. அதுல 9 சாத்தானுக்கு 9 நவரத்தின கற்கள்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா தன்னில் தானே இவைகளெல்லாம் ஒரு அதிகாரங்களை, ஆளுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். தேவன்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார். தாம் சிருஷ்டித்ததுல தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு சாத்தானுக்கு தான் ஒரு பிரதான இடம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் அவனுடைய அந்த கற்களை குறித்து போட்டிருக்கு. படிங்க, கீழே படிச்சா புரியும். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். பாருங்க, இவனை அபிஷேகம் பண்ணி தாம் சிருஷ்டித்த சிருஷ்டிகளை எல்லாம் காக்கிற பொறுப்பை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் அவனுக்கு கொடுத்து, நீ காப்பாற்றுகிறதற்காய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அந்த பொறுப்புக்குள்ள இருந்தவன். அதனால அவனுக்கு கீழே நிறைய தூதர்கள் கொடுக்கப்பட்டு இருந்தார்கள்.
அப்பம் இப்படி தேவ சமூகத்துல இருந்தவன், அவன் தன்னுக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்துல, எப்படி ஆதாமுக்கு அவன் தேவ சமூகத்துல இருந்தான், அவனுக்கு தேவன் சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். அங்கு அவனுடைய கீழ்ப்படிதலுக்காக இந்த கனியை புசியாதே என்று சொல்லி இருந்தார். அவன் கீழ்ப்படியாமையை செய்ததுனால ஏதேனிலிருந்து புறம்பே வந்தானோ, அதே மாதிரி தேவ சமூகத்திலிருந்து அவன் தனக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினான். அவன் சொல்லுவான், நீங்க எசேக்கியேல் 28, ஏசாயா 14 எல்லாம் கலந்து படித்தீர்களானால், தேவ சமூகத்திற்கு நான் கடந்து வருவேன், தேவனுக்கு ஒப்பாவேன் என்று அவன் தன்னை பெருமை பாராட்டுகிறதை குறித்து பேசப்பட்டிருக்கு. எப்போதுமே ஒரு மகன் தகப்பனை விட பெரியவன் அல்ல, ஏன்னா தகப்பனால் உருவானவன். அப்ப அந்த தகப்பன் என்கிற சொல்லுக்கும் மகன் என்கிற சொல்லுக்கும் இருக்கிய அந்த ஞான அர்த்தம் என்கிறது, தகப்பனால் மகன் உருவானவன். அதனால மகன் எப்போதுமே தகப்பனுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டியதான் நேமம். அதுதான் ஒழுக்கம், அதுதான் கற்பு. அப்ப பிசாசு தன்னை தேவனுக்கு ஒப்பாய் உயர்த்துகிறதுனாலே, கீழ்ப்படியாமையினால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த இடத்தை அவன் ஞானமுள்ளவனாய், அவனை பூரண அழகுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கான். அப்படின்னா குறைவற்றவனாய். நீங்க படிக்கும்போது ஏசாயா 14 சேர்த்து படிங்க, எசேக்கியேல் 28. அப்போ சாத்தான் யாருங்கிறது புரியும். பூரண அழகுள்ளவனாய், தன் வழிகளில் குறைவற்றவனாய், காப்பாற்றுகிறதற்கு அநேக தூதர்களுக்கு அவனுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருந்தது. மேலானவனா, இப்ப நம்ம பைபிள்ல எல்லாம் படிக்கும்போது மிகாவேல், காபிரியேல் என்னெல்லாம் அநேக கேருபுகளை படிக்கிறோம். இப்ப அவனுடைய இடத்துல மிகாவேல் கடந்து போனதாய் நமக்கு வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானுடைய தூதர்களுக்கும் மிகாவேலுடைய தூதர்களுக்கும் யுத்தம் நடந்தது என்றும், தேவன் மிகாவேலுடைய கையை பலப்படுத்தினதுனாலே அவன் ஜெயித்தான், சாத்தான் தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படி கேருபாய் இருந்தவன் தான் கீழ்ப்படியாமையினாலே விழுகிறான். எப்படி ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே ஜீவாத்மாவாக இருந்தவன் பாவ ஆத்மா ஆனானோ, அதே மாதிரி தேவனுக்கு கீழே பிரதான கேருபாய் இருந்தவன், காப்பாற்றுகிறவனாய் இருந்தவன், தேவன் சிருஷ்டித்தவைகளை கண்காணித்து காக்கிறதற்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த நேமத்திலிருந்து விழுந்தான். விழுந்ததுனால அவன் இப்ப அதற்கு எதிர் இதாட்டு அவன் எல்லாரையும் அழிக்கிறவனாய் மாறுகிறான். பரிசுத்தருக்கே மகிமை, தேவனுக்கு விரோதியாய் மாறுகிறான், பகையாய். அப்ப சாத்தானுக்குள்ள இந்த குணம் எப்படி வந்ததுன்னா, இந்த குணங்களை தேவன் அப்படி வைக்கிறது இல்லை. இப்ப பாருங்க, நீங்க தண்ணீர் கெட்டு போனா அது விஷமாய் மாறிடும், அதுல கொசு உற்பத்தி ஆகும். ஒரு மாமிசம், உயிரோடு இருக்கிற ஒரு மாமிசம், ஒரு ஆடோ மாடோ மனிதனா இருக்கட்டும், அவன் மரித்து போனால், கெட்டு போனால், அவனிலிருந்து பல உயிர்கள், புழுக்கள் உருவாகும். அதனாலதான் நாம அதை ஆழமா தோண்டி புதைத்து விடுகிறோம். புழுக்கள் மேல இருந்தா புழுக்கள் உருவாகிவிடும். அப்போ ஒன்று கெட்டு போனால் அதிலிருந்து இன்னொன்று தோன்றும். அதே மாதிரி தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருக்கு எதிரானது அசுத்தமான குணங்கள், அது நீதி, ரூல். நம்ம இப்ப வெளிச்சம்னா எப்படி நம்ம அதை அறிகிறோம்னா, இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வரும்போதுதான் இருளை மாற்றுகிறது தான் வெளிச்சம் என்று அறிகிறோம். அதே மாதிரி பரிசுத்தம் என்று நாம் எப்படி புரிந்து கொள்வோம்? அப்போ பாவமான காரியங்களை நாம் அறியும் போது அவைகளை விட்டு நீங்கி இருக்கிறது தான் பரிசுத்தம் என்று நாம் உணர்ந்து கொள்வோம். நீதியாய் எப்படி அறிந்து கொள்வோம்னா, அநீதியான காரியங்களை நாம் புரிந்து கொண்டால் அதற்கு எதிராக செய்கிற நன்மையான காரியம்தான் நீதி என்று நாம் புரிந்து கொள்வோம். அதே மாதிரி நன்மை எது என்று நாம் அறிந்து கொள்வோமானால், தீமையான காரியங்களை நாம் புரிந்தால் அதற்கு எதிராக இருக்கிறது நன்மையானது என்று அறிந்து கொள்வோம். அதனாலதான் உலகத்துல படைப்பை நீங்க பாத்தீங்கன்னா, மனிதனுக்கு தீமையை வருவிக்கிற முள்ளும் அப்படிப்பட்ட தாவர வகைகளும் உண்டு, நச்சுத்தன்மை உள்ளவைகளும் உண்டு.
நல்ல கனி கொடுக்கிற கனி வகைகளும் உண்டு. இதை நாம் கண்டுபிடித்து நன்மையானவைகளை அறிந்து கொள்வோம். அப்ப தேவனுடைய நீதியிலே, அவருடைய பரிசுத்தத்திலே, அவருடைய வெளிச்சத்திலே அதற்கு எதிரான கிரியைகள் மறைந்திருக்கும். நாம் எப்ப அதுல இருந்து விழுகிறோமோ, உண்மைக்கு எதிர் பொய், சத்தியத்திற்கு எதிர் அநீதி, அதே மாதிரி நீதிக்கு எதிரானது அநீதி. அப்போ நாம எந்த காரியங்களை நாம் உணர்ந்து கொண்டாலும் அதுக்கு எதிரானது ஒன்று இருக்கும். எதிரானது ஒன்று இருக்கும் போதுதான் நேரானது ஒன்று செயல்படும். இல்லைன்னா நமக்கு பாவம் என்ன என்று தெரியாம இருந்தா பாவம் என்னன்னு நமக்கு புரியாது. ஒரு சிறு பிள்ளையை பார்த்தோமானால் பாவம் என்னன்னு தெரியாது அதுக்கு. அது வளரும் போது, அதனுடைய ஆவியம் வளரும் போதுதான் அது அதற்குள் என்ன இருக்குதுன்னு உள்ளது நமக்கு புரியும். பாவம் என்ன என்கிறத அது உணர்ந்து கொள்ளும். அதே மாதிரிதான் சாத்தானுக்குள் இந்த குணங்கள் வைக்கப்படுகிறது இல்லை. ஒரு மனிதன் வீழ்ந்து விட்டால் எப்படி அவனுக்குள்ளே அவன் மரித்து விட்டால் புழுக்கள் உருவாகிறதோ, அத மாதிரி தேவ சமூகத்திலிருந்து தேவனுக்குள்ளே, தேவன் ஒருவரே பரிசுத்தர், அவரிலிருந்து விழுகிறதெல்லாம் அகன்று போகிறதற்குள்ளே இவைகள் உருவாகி விடும். அதுதான் நீதி. அதனால அதை சாத்தானுக்குள்ள வைக்கிறது இல்லை. அவன் விழுந்த உடனே காப்பாற்றுகிறதற்காக இருந்தவன் இப்ப அழிக்கிறதற்குரிய எண்ணங்களும் கிரியைகளும் அவனுக்குள்ளே உருவாகும். அதுதான் தத்துவம், தேவ தத்துவம் என்கிறது. அதனாலதான் அன்றைக்கு வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்திலே அவர் உலகத்தை படைக்கும் போது ஜலம் இருந்ததென்றும் ஜலத்தின் மேல் இருள் இருந்ததென்று நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமத்தில். எங்கும் இருள், வெளிச்சம் இல்லைன்னா அங்க இருள் தான் இருக்கும். அப்போ தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி அது அவசியம் என்று கண்டார் என்று எழுதி இருக்கும். நல்லது என்று போட்டிருக்கும், அவசியம் என்று கண்டார். அப்போ இப்ப வெளிச்சத்தினுடைய மகிமை இருளில் உதிக்கும் போது அதனுடைய மகிமை தெரிகிறது. அதே மாதிரி பகலை ஆள சூரியன், இரவை ஆள சந்திரனை படைக்கும் போதுதான் அவைகளுடைய மகத்துவங்கள் தெரிகிறது. அப்ப இதே மாதிரிதான் தேவனுடைய பரிசுத்தத்திலிருந்து விழும்போது சாத்தானுக்குள்ளையும் இப்ப அந்த சூரியன் இல்லைன்னா இருள் வந்துடும். அதுதான் பிரம்மாணம். அது மாதிரி சாத்தானுக்குள்ள இப்படிப்பட்ட பொல்லாத சுவாபங்கள் உள்ளே போயிற்று. பரிசுத்தருக்கே மகிமை. நாமும் இப்ப நாம் மனிதர்கள் சுதந்திரமா இருக்கிறோம். நமக்கு நல்ல காரியங்களை கற்பித்து தந்தாலும் நம்மில் இன்னொரு ஆளுகை வரும்போது, ஆவிகள் நம்மில் குடியிருக்கும் போது, அசுத்த ஆவிகள் அல்லது துர் உபதேசங்கள் நமக்கு கிடைக்கும் போது, அல்லது நமக்கு நன்மையை போதிக்கிறவர்களுக்கு எதிராக மாறும் போது அவர்களுக்கு தீமையை தான் செய்வோம். எதிரானதை செய்யும் போது நாம் தீமை உள்ளவர்களாய் மாறிவிடுவோம். இதான் கீழ்ப்படியாமை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம புரியணும்னா, ஒரு மனிதன் சொல்லுகிறான் நீ இந்த வழியில போ என்று. அப்போ அது நீதி. நாம் அந்த மனிதனுக்கு எதிரானவராய் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள இருந்தா, இவன் சொல்லி நாம் போகணுமான்னு நம்ம என்ன செய்வோம், இன்னொரு பகுதியிலோடி போகும்போது அங்கே அவன் ஒரு குண்டு இருந்தனா அதுல விழுந்துரும். அப்ப நாம் அறிந்தோ அறியாமலோ எதிராக, தேவனுக்கு எதிராக செயல்படும் போது நமக்குள்ள தீமை உருவாகிவிடும். அது மாதிரி சாத்தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து விழுந்தவன். அப்ப சாத்தானை தேவன் அசுத்தம் உள்ளவனாய் எப்படி படைக்கவில்லை. தேவன் எதையுமே அப்படி அசுத்தமாய் படைக்கிறதல்ல. ஆத்துமாவை உரிய கேருபாய் இருந்தாலும் சரி, தூதர்களாய் இருந்தாலும் சரி. கேருப் என்றால் தூதர்கள் தான். தூதர்கள்ல பிரதானமானவர்கள். மனிதர்களாய் இருந்தாலும் சரி, ஆத்துமாவை உடையவர்கள் அப்படின்னா தேவனை அறிகிறவர்கள். வேற எல்லா சிருஷ்டிக்கும் அறிய முடியாது. தூதர்களுக்கு அறிய முடியும், மனிதர்களுக்கு அறிய முடியும். இனி விழுந்து போன ஆவிகள், பிசாசு, அதனுடைய தூதர்கள், இவைகளுக்கெல்லாம் அறிய முடியும். இவைகளெல்லாம் ஆத்துமாவை உடையவர்கள் அப்படின்னா நன்மை தீமையை அறிந்தவைகள். அப்ப தேவன் நன்மை தீமை அறிகிற ஆத்மாவை உடைய எந்த சிருஷ்டியுமே அவர் அநீதியாய் படைப்பதில்லை, சுத்தமுள்ளதான் படைத்தார். தேவன் ஆதாமை உண்டாக்கினார், அவன் ஜீவ ஆத்மாவாக இருந்தான். அவன் விழுந்ததினாலே
அவனுக்குள் மாமிசத்தின் தத்துவம் செயல்பட தொடங்கினது. அந்த தத்துவத்தோடு பிசாசனுடைய வல்லமையும் செயல்பட தொடங்கிதான் பாவம் உலகத்திலே பிரவேசித்தது. பிசாசனுடைய குணங்கள் அவனுடைய ஆளுகையினாலே மனிதர்களுக்குள்ளே செயல்பட தொடங்கினது. அதனாலதான் நோவா காலத்துல கர்த்தர் சொல்லும் போது அவர் மனிதனை உண்டாக்கினதுனாலே மனஸ்தாபப்படுகிறார். அதனால எந்த கெட்ட குணங்களையும் தேவன் வைக்கிறது இல்லை. அது பிசாசினால் மனிதர்களுக்குள்ளே செயல்படுத்தப்படுகிறது, ஆவிகளினால் அது செயல்படுத்தப்படுகிறது. அப்ப பிசாசுக்கு எது அப்படி அந்த குணங்கள் எப்படி வந்ததுன்னா, அது தேவனுடைய குணங்களுக்கு நேர் எதிராக மாறிப்போன தத்துவத்தின்படி வருகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. இருள் எப்படி வருதுன்னு நம்மகிட்ட ஒரு ஆள் கொஸ்டின் கேட்டா, சூரியன் இல்லாதனால இருள் வருகிறது. அதனுடைய தத்துவம் அப்படிதான். மனிதனுடைய சரீரத்திலிருந்து புழுக்கள் எப்படி வருதுன்னா, மனிதன் இறந்து போனால் அப்படிதான் வரும். கெட்டு போனால், மாமிசம் கெட்டு போனா புழுக்கள் உருவாகும். இதெல்லாம் தத்துவங்கள், தேவ நீதி, பிரமாணம். அப்ப அந்த முறைமையின்படிதான் சாத்தான் தேவ சமூகத்திலிருந்து விழுந்து விட்டான். அப்ப இந்த சாத்தான், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த சாத்தானுக்கும் அவனை ஆதரித்து அவனோடு விழுந்த இந்த தூதர்களுக்கும் தான் நரகம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கு. நரகம் மனிதர்களுக்காக உருவாக்கினது அல்ல, சாத்தானும் அவனுடைய தூதர்களுக்கும் என்று உருவாக்கப்பட்டது. தேவ சமூகத்திலிருந்து விழுந்தவன் இனி ஒருபோதும் தேவ சமூகத்தில் சேர முடியாது. அப்ப அவர்கள் அது இனி அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்ப நமக்குள்ள ஒரு கொஸ்டின் எழும்பும், தேவனிடத்துலதான் வல்லமை உண்டு, சர்வ வல்லமை. அவருக்கு சாத்தானை அந்த நேரமே அழித்திருக்கலாமே. இதுதான் அநேகர் புரியாம பேசுகிறது. அப்படி சாத்தானை அழிக்க முடியாது. தேவன் தம்மை அநீதி உள்ளவராய் மாற்றிக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவர் பரிசுத்தர், பரிசுத்தர். அவர்களில் எவ்வளவேனும் இருள், அநீதி கிடையாது. சாத்தான் பிரதானமாய் படைக்கப்பட்ட ஒரு வல்லமை உடையவன். அவன் தேவ சமூகத்திலிருந்து விழுந்ததுனால தேவனுக்கு விரோதமான குணங்கள், இருளின் தன்மைகள் அவனுக்குள்ளே செயல்பட தொடங்கிவிட்டது, அந்த தத்துவங்கள். இனி அந்த தத்துவத்தின்படி அவனுக்குள்ள இருக்கிற அந்த இருளின் குணங்களை அவன் மற்றவர்களிடத்துல பிரதிபலிக்க செய்து அதன் மூலம் அவன் முழு பாவத்திற்கும் காரணமாகி தான் அழிக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு அதை நம்ம ஈஸியா புரியணும்னா, ஆதாம் இடத்துல ஆண்டவர் சொல்வார், இதை புசிக்கிற நாளில் சாவா என்று. உடனே அவன் புசித்த நாள்ல சாக மாட்டான். அதுக்கு அர்த்தம், நீ இதை புசித்தாயானால் உனக்கு எனக்கு உள்ள பந்தம் முறிந்து போகிவிடும் என்று. என்னால் நீ காக்கப்படுகிற சூழ்நிலையிலிருந்து தள்ளப்பட்டு விடுவாய், என்னுடைய தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுவாய் என்கிறதா அர்த்தம். அவருடைய சமூகத்திலிருந்து விழுகிறது. அந்தபடியே ஆதாம் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஜீவக்கனியை புசிக்கிற தகுதியை இழந்தான். அது தேவனால் ஜீவக்கனி பாதுகாக்கப்பட்டு ஆதாம் ஏவாள் இருவரும் வெளியே தள்ளப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அவனுக்கு மரணம் எப்படி வருகிறது என்றால், இனி அவனுக்குள் பாவம், கீழ்ப்படியாமை என்கிற அந்த பாவம் வளர்ந்து அது பெருகி அது பூரணமாகி அவனுக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. அது தன்னுடையதை பிறப்பித்து தன்னுடைய சந்ததி, பாவத்திற்கும் சந்ததி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாவ சந்ததி, சர்ப்ப சந்ததி என்று. பாவம் பாவத்தை தோற்றுவிக்கிறது, மாமிசம் மாமிசத்தை தோற்றுவிக்கிறது. அப்ப அந்தபடி அவனுடைய பாவம் பூரணமாகிதான் அவனுக்கு மரணம் உறுதியாகிறது. அதே மாதிரி சாவாமையாய் உடையவனாய் படைத்த சாத்தான சாவாமை உடையவனாய் தான் தேவன் படைத்தார். ஆதாமே அப்படிதான் ஜீவாத்மாவாக படைத்தார். அப்பன் சாவாமை உடையவன் இனி சாவை தரிக்க வேண்டுமானால் அதற்கு ஏற்ற பாவமும் அவனுக்குள்ளே பூரணமாக வேண்டும். இப்ப அவன் பாவ தத்துவத்திற்குள் வந்தான். இனி அந்த தத்துவம் அவனிலிருந்து செயல்பட்டு அது பூரணமாகிதான் அவனுக்கு அழிவு உண்டாகும். அதனாலதான் சாத்தானை ஜெயிக்கும்படியாய் ஆதாமை அவருடைய சாயலாய் அவன்
கீழ்ப்படியாமையிலிருந்து விழுந்ததுனால ஆதாமனுடைய கீழ்ப்படிதலினாலும் அந்த கீழ்ப்படிதலினாலே வருகிற ஆவிக்குரிய சந்ததிகளையும் அவனிடத்துல நிரப்ப வேண்டும். அந்த இடத்துல சாத்தானும் அவனோடு அநேக தூதர்களும் விழுந்தார்கள். அதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்தா தெரியும். ஆதியாகமத்துல பார்த்தா அங்கேயும் தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளோடு பாவம் செய்து ராட்சசர்களை பிறப்பித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் தேவன் பிறப்பித்தது அல்ல. அதை குறித்து பேதுரு சொல்லி இருப்பார். இனி யூதாலெல்லாம் படிச்சா தெரியும். பூர்வ காலங்களில் நோவா காலத்தில் பாவம் செய்த அந்த தூதர்களை அவர் தப்ப விடாமல் கட்டி வைத்திருக்கிறார் நியாய தீர்ப்புக்கென்று. அந்த தூதர்கள் தான் மனித குமாரத்திகளோடு சேர்ந்து, அந்த காலங்களில் தூதர்கள் மனுஷர்களாய் பூமிக்கு கடந்து வந்து மனுஷர்களை போல இயேசுவானவர் எப்படி பரிசுத்த ஆவியினாலே பூமியிலே வந்தாரோ வந்து மனுஷனை போல வாழ்ந்து செயல்பட்டாரோ, அதே மாதிரி அந்த காலங்கள்ல தூதர்களும் மனுஷரோடு மனுஷராய் வாழ்ந்த காலங்கள். அப்ப அந்த காலங்கள்ல அந்தபடிதான் மெல்கிதேசேக்கும் ஒரு வம்ச வரலாறு இல்லாதவன், பெற்றோர் நாள் பிறந்தவன் அல்ல. அங்க எழுதியிருக்கு அவனுக்கு வம்ச வரலாறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி தூதர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுல விழுந்த தூதர்கள், உண்மையான தூதர்கள் மனுஷ குமாரத்திகளோடு சேருவதில்லை. ஏன்னா அவர்களுக்குள் இச்சை இல்லை. இந்த விழுந்த தூதர்களுக்குள் இச்சை இருந்தது. விழுந்தாலே இச்சை ஆசைகள் எல்லாம் உருவாகிவிடும், தேவ பாதுகாப்பு இல்லை என்றால். அப்ப தேவன் நம்மை பாதுகாக்கிறது என்கிறது நமக்குள் இச்சைகள் ஆசைகள் அழிவுக்கேற்ற தன்மைகள் உருவாகாமல் இருக்க காக்கப்படுகிறது தான் தேவனால் காக்கப்படுகிறது. அப்ப அந்த பாதுகாப்பிலிருந்து அவன் விழுந்து விட்டதுனால அவனுக்குள்ள அவைகள் உருவாகி கொண்டு இருக்கிறது. அப்ப ஆதாமே அவனை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் வைக்கிறார். ஆதாமும் அவனுடைய வஞ்சனையினாலே விழுந்து விடுகிறார். அப்ப இனி கர்த்தர் தாமே, தேவன் தாமே மனிதனாய் கடந்து வந்து இவனுக்கு ஒரு அழிவை உண்டாக்க வேண்டும் என்பது தேவனுடைய நீதியின் பிரமாணம். அதனாலதான் சாத்தான் மனிதனை விழத்தள்ளின உடனே அங்கே தேவனுடைய வாக்கு எப்படி உண்டாகிறது என்று சொன்னால், இனி முதல்ல ஆதாமை உண்டாக்கும் போது குமாரனும் பிதாவுக்கும் சாயலே, நம்முடைய சாயலில் அவனை உண்டாக்குவோமாக. அப்படின்னா கட்டளையிடுகிற தேவனும் அதை செய்து முடிக்கிற குமாரனுடைய சாயலில். அப்ப கீழ்ப்படிதலுக்கு கட்டளை இடுகிறதையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலை, அந்த முறைமையின்படி இவனை படைப்போமாக என்று தேவ சாயலினாலே சொல்லுகிறவரும் அந்த சொன்னதை செய்கிற நிலை. அப்ப ஆதாமை உண்டாக்கினது தேவன் சொல்லுகிறதை கேட்பவும் அதன்படி நடந்து கொள்ளுகிறதற்கும் அந்த சாயல் உண்டாக்கப்பட்டான். ஆனா அவன் அதை இழந்ததுனால, மகிமையை இழந்ததுனால அவனுக்குள் அதுக்கு முன்னவரை அவனுக்கு மேல வஸ்திரமே இருக்காது. தேவ மகிமையினால் இருந்தபடினால் வெட்கம் இல்லாமல் அவர்கள் நிர்வாணத்தை அறியாதிருந்தார்கள். இப்போ அந்த கீழ்ப்படியாமை, இந்த வஞ்சனை பலம் உள்ள போனதுனால அவர்களுக்குள்ளே வந்தது சாத்தானுடைய தத்துவம், மாமிச இச்சை, நிர்வாணம். அவர்கள் ஓடி ஒழிக்கிறார்கள். அப்பவுமே உடனே கர்த்தருடைய வார்த்தை, தேவ வார்த்தை என்ன வருகிறது என்றால், இனி சாத்தானை ஜெயிக்க இந்த மனுக்குலத்திலிருந்து ஒருவனை எடுக்க முடியாது. ஏன்னா இனி வருகிற வித்து ஆதாமிலிருந்து சாபத்தை வாங்கின, மரண சாபத்தை வாங்கின வித்து தான் வரும். அப்ப மரணத்தை ஜெயிக்க முடியாது. அப்ப தேவன் தாமே, சாவாமை உடையவர் தாமே, ஜீவனை உடையவர் தாமே இனி கடந்து வந்து அவனுடைய ஆட்சி அதிகாரங்களை முடிக்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய நீதி. அதனாலதான் அவர் வந்து உன் தலையை, அப்படின்னா உன்னை கொல்லுவார், உன் ஆட்சி அதிகாரத்தை, உனக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை, உன் தலையை நசுக்குவார் என்கிறது தான் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். அப்போ பாவம் அது மன்னிப்படையாவிட்டால் அது சாபமாய் மாறி அதுதான் தேவனிடத்திலிருந்து கோபாக்கினை கொண்டு வந்து ஒருவனை அடிக்கும். இப்ப சாத்தானுக்கு தேவன் கொடுத்த சாபம், அவர் தேவன் தாமே கிறிஸ்துவாய் வந்து உன்னை நசுக்குவார் என்று. இப்ப சாத்தானுக்கு தேவனோடு நேரடியாக மோதுகிறதற்குரிய
ஒரு சவால் அங்க வருகிறது. அப்போ மனிதன் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில இருக்கிறான். நன்மை தீமை அறிகிற கனியை புசித்தபடினால் பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப தேவன் இனி 2 காரியங்களை செய்யணும். ஒன்று, கீழ்ப்படியாமையில் விழுந்த இந்த மனிதர்களுக்குள் இருந்து தம்மை விசுவாசித்து தமக்கு எல்லா விதங்களிலும் கீழ்ப்படுகிற ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டும். அதனாலதான் அங்க சொல்லி இருக்கும், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸ்திரீயின் வித்துன்னா கிறிஸ்துவின் சந்ததியை குறிக்கிறது. கிறிஸ்துவானவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். அவர் மாமிச சித்தத்தின்படி பிறந்தவர் அல்ல. அவருடைய சந்ததிக்கும், அப்படின்னா அவருடைய ஆவியையும் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களையும் அந்த ஆளுகைக்குள்ள வருகிற சந்ததியையும் குறிக்கிறது. அந்த சந்ததிக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்ப தேவனுக்கு இவனுடைய ஆட்சி அதிகாரங்களை முடிக்கணும், சாத்தானுடையதை. இனி கீழ்ப்படியாமையினாலே மரணத்தை ஏற்று வாங்கின மனுஷ அந்த சந்ததியிலிருந்து, ஆதாமிலிருந்து வந்த மரணம், அந்த சந்ததியிலிருந்து தேவனுடைய ஜீவனை ஏற்றுக்கொள்ளும்படியாய், சாவாமையை தரித்து கொள்ளும்படியாய் அவருக்கு எல்லா விதங்களிலும் கீழ்ப்படுகிற ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டும். அந்த சந்ததி விழுந்து போன தூதர்களுடைய இடத்தை நிரப்ப வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப விழுந்து போன மனிதனை மீட்டெடுத்து அவனை தேவ சமூகத்திலே சாவாமை உடையவனாய் நிலைநிறுத்தவும், பிசாசும் அவனுடைய தூதர்களும் விழுந்த இடத்துல நிரப்பவும், பிசாசு அவனுடைய தூதர்களையும் நரக அக்கினியிலே தள்ளவும் தேவன் தீர்மானம் எடுத்து செய்த அவருடைய நீதி. அதனாலதான் வேதத்துல நம்ம பார்த்தோம்னா, அவர் விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு, தம்மை விசுவாசிக்கிற மனுபுத்திரர்களுக்கு கை கொடுத்தார் என்று போட்டிருக்கு. அப்ப அதன்படியே சாத்தான் சாத்தானுக்கு தெரியும், என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய இந்த தொகை, தேவன் குறிப்பிட்டிருக்கிற அந்த எண்ணிக்கை பூரணமாகும் போது, பரலோகத்துல தேவன் நம்ம வெளிப்படத்துல படிச்சா தெரியும், அந்த பூரணமாக்கப்பட்ட ஆவிகளுடைய மனுபுத்திரத்திலிருந்து முதற் பலனாய் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களுடைய அந்த எண்ணிக்கை, தேவனுக்கென்று ஆட்டுக்குட்டியானவருக்கு மீட்கப்பட்ட 2ஆம் மரணம் இல்லாத பரிசுத்தமான அந்த முதற் பலனாய் மீட்கப்படுகிறவருடைய எண்ணிக்கை பூரணமாகும் போது தன்னுடைய பாவம் பூரணமாகி தான் நரகத்தில் தள்ளப்படுவோம் என்கிறது சாத்தானுக்கு தெரியும். அதனாலதான் அவன் தேவனை தேடுகிறவர்களோடு தன்னுடைய வல்லமையை கொண்டும் தன்னுடைய தூதர்களை கொண்டு யுத்தம் பண்ணுகிறான். தேவனை அறியாதவர்களை தன்னுடைய பாவத்தினாலே நிரப்பி வைத்து விடுகிறான். அப்படின்னா அவனுடைய திட்டம் என்னன்னா, ஒருவனும் இங்கிருந்து தேவ சமூகத்துக்கு போகக்கூடாது என்கிறது. அப்போ அவனுடைய ஆயுசு நாட்கள் என்கிறது இந்த பூரண எண்ணிக்கை நிறைவடையும் போது அவனுடைய ஆயுசு நாட்கள் முடிந்துவிடும். தேவ நீதி, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த ஸ்திரீயின் வித்து கிறிஸ்துவின் சந்ததி முழுமை அடையும் வரைக்கும் தான் அவனுக்கு ஆயுட்காலம். பரிசுத்தருக்கே மகிமை. அதனால அந்த எண்ணிக்கை பூரணமாகாதபடிக்கு அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப அவனுக்கும் அவனுடைய சாம்ராஜ்யத்தை அவன் இந்த உலகத்திலே நிலைநிறுத்த பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். தேவன் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மனுஷன் இந்த 2க்கும் இடையில தான் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் தேவனுக்கு செவி கொடுத்தால், எதை சொன்னாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்கிறவனாய் இருந்தால், அவர் மனுபுத்திரனுக்கு சாவாமை உடையவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை ஆகிறதற்காக ஒரு புதிய ஏதேனை, ஒரு புதிய வானம் புதிய பூமியில ஒரு புதிய ஏதேனை சாவாமை உள்ளவர்கள் வாழும்படியாய், மீட்கப்பட்டவர்கள் வாழும்படியாய் தரித்த அந்த புதிய ஏதேனில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன ஸ்தலத்துக்கு போக முடியும். அது தேவனுக்கு முற்றும் கீழ்ப்படுகிறவர்கள். இனி தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், பிசாசனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறவர்கள்
அவனுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துலதான் நாம் போவோம். அப்ப தேவன் நம்மை அங்கே தள்ளுகிறதில்லை. தேவன் அதை குறித்து நமக்கு முன் அறிவித்திருக்கிறார். நாம் பிசாசனுடைய அவயங்களாய் இருந்தால் அவனுக்கு தான் அவன் நம்மை ஆண்டு கொள்ளும்படி இடம் கொடுப்போமானால் அவனுக்கு இடத்துக்கு தான் நாம போவோம். தேவன் ஆளும்படி இடம் கொடுத்தால் தேவ சமூகத்துல போவோம். அப்ப தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதனால எதையுமே அவர் நீதி கேடாய் செய்ய மாட்டார். அப்படி செய்கிறது அவருடைய தத்துவம் அல்ல. இப்ப பாருங்க, நீங்க பிசாசை குறித்து பிசாசு பல இடங்களிலே தேவனோடு பேசுகிறத நாம் பார்த்திருக்கிறோம். யோபை பார்க்கும்போது தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டிருந்தாலும் அதனுடைய அதிகாரம் முற்றும் பிடுங்கப்படவில்லை. ஏன்னா கிறிஸ்துவானவர் பூமியிலே வந்து அவனுடைய ஆளுகையை முடிக்குள்ள அந்த மாதிரியான பரலோகத்தின் வாசல் திறக்கப்படாதனால அந்த காலத்துல யோபு இதுல படிச்சா அவனும் தேவ சமூகத்துல போய் தேவனோடு பேசுகிறத நாம் காண்கிறோம். கிறிஸ்துவோடு பேசுகிறத. நீர் யோபுவை வேலி அடைத்திருக்கிறதுனால அவன் உனக்கு இப்படி கீழ்ப்படுகிறான், அவனை என் கையில் தாரும், நான் கீழ்ப்படியாதவனாய் மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லுவான். அப்ப அவனுடைய வேலையே அதுதான். தேவ சமூகத்துல ஒருவனும் போகக்கூடாது, அவர்களை சோதிக்கிறதும். அவனுக்கு இன்னொரு பேரு சோதனைக்காரன். ஏன்னா அவனுக்குள்ள நன்மையும் பரிசுத்தமும் இதுவும் அவனுக்குள்ள இல்லை. இனி இல்லாத ஒன்றை அவனுக்குள் தேடவும் முடியாது. பரிசுத்தருக்கே மகிமை. நாம் பாருங்க, இங்க எவ்வளவு சிருஷ்டிகள் இருக்குது. ஆத்மா இல்லாத சிருஷ்டிட்ட போய் ஆத்மாவை தேட முடியாது. அதே மாதிரி நாம் வெறுக்கிற ஊரும் பிராணிகளிடத்துல போய் நம்மோடு இசைந்து வாழ்கிற பிராணிகளை போல உள்ள அந்த குணங்களை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. காடுகள்ல வாழ்கிறது அதற்கேற்ற தன்மைகள்ல தான் இருக்கு. அதே மாதிரி அவன் இருளானவன், இருளுக்குரியவன். இனி அவனிடத்துல நன்மையானது ஒன்று இருக்காது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் மரணத்திற்கு அதிபதி. அப்படி என்றால் இந்த உலகத்திற்கு அதிபதி. இந்த உலகத்திற்கு அவன் காட். ஆனால் அவன் திருடன். அவன் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். உங்கள் ஆத்துமாவை அழித்து விடுவான், உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். அதனால அவனுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி இருக்கு. அப்ப சாத்தான் என்றால் அவன் விழுந்தவன், கீழ்ப்படியாதவன், இருளாகி போனவன். அவன் இந்த உலகத்துல அவனுடைய சேனைகளோடு ஆண்டு கொண்டுதான் இருக்கிறான் மறைமுகமாய். பரிசுத்தருக்கே மகிமை. எப்படி அவனுக்கு வெளிப்படையாய் தோன்றி மனிதர்களை அவனுடைய வல்லமையினால அழிக்க முடியாதோ அதே மாதிரி தேவனும் அவனை தம்முடைய வல்லமையினால அவனை அழிக்க முடியாது. எல்லாத்திற்கும் ஒரு நீதியின் பாதை இருக்கிறது, நீதியின் தத்துவம் இருக்கிறது. ஆண்டவருக்கு டக்குன்னு பிசாசை பிடிச்சு அங்க போட்டு அழிக்க வேண்டியதானே, அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அப்படின்னா அவர் குற்றவாளியா இருப்பார். நம்ம இப்ப பாருங்க, உலகத்துல ஒரு களவு செய்தவனை கொலை செய்ய முடியாது. களவுக்கு அதற்கு ஒரு தண்டனை இருக்கிறது. ஒருவனை கொலை செய்ய வேண்டுமானால் அவன் கொலை செய்திருக்கணும், அல்லது கொலைக்கு சமமான குற்றங்களை செய்திருக்க வேண்டும். அது மாதிரி அவனுக்குள் பாவ குணம் இருந்தாலும் அந்த பாவ குணத்தை மனிதர்களுக்குள் செலுத்தி அவர்களுடைய ரட்சிப்பை அவன் அளித்திருக்கும் போது அவன் கொலைகாரன். அதாங்க அவன் மனுஷ கொலைபாதகம். அந்த கொலைபாதகம் அவனுக்குள்ள பூரணமாகும் போது அவனுக்குரிய மரணமும், அவனுக்குரியது 2ஆம் மரணம், நித்திய மரணம், அவனுக்குரிய மரணமும் வந்து சேரும். அதனாலதான் கிறிஸ்துவானவர், அந்த ஆண் பிள்ளை என்று சொல்லப்பட்ட கிறிஸ்துவானவர் உயிர்த்து தேவனுடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவனுடைய சமூகம் அங்கிருந்து தள்ளப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய ஆளுகை, அவனுடைய தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அவன் தன்னுடைய வாளினால், ஆளுகையினால் 3 தூதர்களை இழுத்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் வானத்தில் இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று. அப்ப கிறிஸ்துவானவர் ஜெயித்து உன் தலையை நசுக்குவேன் என்று சொன்னதின்படி அவர் இந்த உலகத்தை, பாவத்தை, மரணத்தை, ஆதாமால் ஜெயிக்க முடியாத அந்த சவாலை அவர் ஜெயித்து போனபடினாலே அவன் மேலிருந்து தள்ளப்பட்டான். அப்ப இப்ப அவன் கிறிஸ்துவனிடத்திலே தோற்றுவிட்டான். அவனுடைய ஆளுகை பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டது. இப்ப அவன் போராடி கொண்டிருக்கிறது கிறிஸ்துவின் சந்ததி, கிறிஸ்துவும் அவருடைய பிள்ளைகள். அந்த சந்ததியினுடைய எண்ணிக்கை பூரணமாகாத இருக்குதான் போராடிட்டு இருக்கிறான்.
பரிசுத்தருக்கே மகிமை. அததான் வெளிப்படுத்தலே சொல்லி இருக்கும். பலிபீடத்தின் கீழ் இருந்த ஆத்துமாக்கள் எங்கள் இரத்தத்தை குறித்து பிசாசினிடத்தில் பூமியிலே எப்ப கணக்கு கேட்பீங்கன்னு சொல்லும்போது உங்களை போன்ற சகோதரர்கள் தொகை நிறைவேறும் அளவும் காத்திருங்கள் என்று மறு உத்தரவு சொல்லப்பட்டிருக்கு. கண்மலையே சோதரன். அப்ப பாருங்க, அதற்காக காக்கப்பட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அதிலே எழுதியிருக்கும், கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அவன் பூமியிலே பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ண கடந்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்போ அவன் தன்னுடைய சேனைகளோடு பூமியின் மனிதர்களிடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். பரிசுத்தவான்களோடு போராடி கொண்டிருக்கிறான். அப்ப சாத்தானா நமக்கு யாருன்னா, அவனை உருவாக்கினவர் கர்த்தர். அவர் உருவாக்கும் போது அவன் சாத்தான் அல்ல. ஆதாமை உண்டாக்கும் போது அவன் ஜீவ ஆத்துமா. அவன் விழுந்தான், அவருடைய கட்டளைக்குள்ள நிக்கல. அதே மாதிரி பிசாசானவன், நம்ம எசேக்கியேல்ல படிச்சோம், அவன் தேவனால் அருளப்பட்ட ஞானத்தில் நிறைந்தவனும் பூரண ஆணவுள்ளவன் என்றால் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தவன், பிறகு அதிலிருந்து விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவன் படைத்தது தேவன் தான் அவனை. அதுக்கு பிறகு அவனுக்குள்ள தேவனுக்கு கீழ்ப்படியாதனாலே தேவனுக்கு எதிரான குணங்கள் அவனுக்குள்ள வந்தது. பரிசுத்தருக்கே மகிமை. இருளின் அந்தகாரங்கள் அவனுக்குள்ள வந்தது. அதை அவன் இப்ப மனுஷர்கள் மேலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் மட்டுமல்ல, அவனுடைய சேனைகளும் சேர்ந்து. அப்ப நாம இதுல இருந்து புரிய வேண்டியது என்னன்னா, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கு, உங்களுக்கு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் பூமியில் உள்ள அசுத்த ஆவிகளோடும் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஆவிகளோடும் போராட்டம் உண்டு என்று. அப்ப நம்ம இங்க அசுத்த ஆவிகளும் நம்மோடு போராடும், தூதர்களும் நம்மோடு, சபிக்கப்பட்ட தூதர்களும் போராடுவார்கள். இவர்களுக்கு தலையாயிருந்து சாத்தான் செயல்பட்டு கொண்டிருப்பான். பரிசுத்தருக்கே மகிமை. இந்த தூதர்கள் சொல்லுகிறது ஆவிகளும் ஒன்றல்ல. தூதர்களுக்கு வல்லமை உண்டு, கெட்டுப்போன தூதர்களுக்கும் வல்லமை உண்டு. ஆவிகள் சொல்லுறது வேறு. ஆவிகள் என்கிறது பாவத்தினாலே உருவாகிறது. எப்படி ஒரு பொருள் கெட்டு போனா அதுல இருந்து அழிவுக்குரிய உயிர்கள் தோன்றுகிறதோ, தண்ணி கெட்டு போனா கொசு வாரது மாதிரி, இந்த ஆவிகள் என்கிறது மனிதர்களிலிருந்து, மனிதர்களுடைய பாவத்திற்கு தக்கதாக பிசாசனுடைய வல்லமையினாலே உருவாக்கப்படுகிறது. பாருங்க, நம்ம தேவன் மனிதனை படைத்தார் வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு மனிதன் பாவம் செய்ய துவங்கின உடனே அந்த பாவம் பெருகி 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 வெரைட்டிஸான பாவங்களை கொண்டு வருகிறது. ஆதி மனிதனுக்குள்ள இச்சை வந்தது. ஆனா பிற்பாடு பாவம் செய்து அந்த பாவத்திற்கு அடிமை ஆகும் போது அடிமைத்தன ஆவிகள், இவன் எவ்வளவு அடிமை ஆகிறானோ அதற்கு தக்கன பிசாசனுடைய வல்லமையினாலே அடிமைத்தன ஆவிகள் உருவாகும். பாவத்திலே இப்ப இச்சையான பாவத்திலே பல வெரைட்டிஸான பாவங்களை நம்ம உலகத்துல பார்க்கிறோம். இந்த ஓரின சேர்க்கை என்று சொல்லுகிறது, இதெல்லாமே ஆதியிலே இல்லை. அதுக்கு பிறகு ஆதி மனிதனிடத்துல அது கிடையாது. ஆதாமனிடத்துல, ஆதாமுக்குள்ள இச்சை வந்தான். இச்சை வந்தோன்னா அவன் ஸ்திரியை தொடுகிறான். அப்படிதான் இருந்தது. பிற்காலங்கள்ல பாவம் பெருக பெருக பாவம் மோகமாகி, காமம் மோகம் அது அதிகப்படப்பட வெரைட்டிஸான பாவங்கள், பக்க விளைவுகள்ல வருகிற பாவங்கள் பெருகி ஒரு மனிதன் மிருகங்களோடு புணர்கிற சம்பவங்கள் கூட வேதத்துல நடந்ததா எழுதப்பட்டிருக்கு. நீங்க லேவியராயனை எடுத்து படிச்சா அங்க எழுதப்பட்டிருக்கும். காம ஆவிகள்னால பிடிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய காம பசிக்காக மிருகங்களோடு புணர்கிற சூழ்நிலைகளும் உண்டு. அப்படிப்பட்டவனை கொன்று போட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கும். லேவியராமத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப இந்த ஆவிகள், இந்த மாதிரி தன்மைகள் மனிதனுக்குள்ள எப்படி வந்துன்னா, பாவம் பெருகும் போது பிசாசனுடைய வல்லமையினாலே ஆவிகள் உருவாகும். பரிசுத்தம் பெருகும் போது தேவனுடைய வல்லமையினாலே கிருபைகள் பெருகிறது மாதிரி பரிசுத்தருக்கே மகிமை. இப்ப பாருங்க, தேவ சமூகத்துல அநேக தூதர்கள் உண்டு. அதனுடைய எண்ணிக்கையில தேவனே அறிவார். ஆனா அங்க பூமியிலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தவான் இருப்பானால்
அவனிடத்திலே அந்த தூதர்கள் செயல்படுவார்கள். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது தூதர்கள் அவரோடு பேசுகிறதையும் நாம் பல இடங்கள்ல பார்க்கிறோம். பரலோகத்தின் பரம சேனைகள் அவர் பிறந்த போதே தோன்றி அவரை குறித்து பாடினே என்று அறிகிறோம். அதுக்கு பிறகு தூதர்கள் வந்து அவர் ஜபிக்கும் போது கடைசியில எல்லாம் பார்த்தா ஒரு தூதன் தோன்றி பலப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். பிற்பாடு நம்ம பவுலை பார்க்கும்போது அவனிடத்திலும் ஒரு தூதன் தோன்றி பலப்படுத்தினதை பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு தூதன் வந்து சிறைச்சாலையை திறந்து விடுகிறதெல்லாம் பார்க்கிறோம். யோவானிடத்தில் தூதன் தான் வந்து கிறிஸ்து ஒப்புவித்ததை கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்ப அவன் சொல்லும் போது, என்னை வணங்காதே, நானும் உன்னை போல ஒரு பணிவிடை ஊழியக்காரன் தான், நீ மாம்சத்தில் இருக்கிறாய், நான் ஆவியில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ பூமியிலே பரிசுத்தம் பெருகுமானால் தேவனுடைய சமூகத்திலிருந்தும் தேவ தூதர்கள் அவருடைய கிருபையினாலே பூமியிலே நிறைவார்கள். பாவம் பெருகும் போது அவர்களுக்கு இங்க இடம் இல்லை. பிசாசனுடைய வல்லமையினாலே ஆவிகள் பெருகி கொண்டிருக்கும். நீங்க வெளிப்படுத்தல படிச்சா பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஆவிகள், அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு என்றும், அவைகள் எபிரேய பாஷையிலே கிரேக்கு பாஷையிலே அவைகளுக்கு பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எடுத்து படிச்சா புரியும். அபக்தோன் என்றும் அப்பல்லி என்றும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அவைகள் வந்து மனிதர்களோடு கலந்து அநேக பாவங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கடைசி காலங்களிலையும் நாம் இங்கே காண்கிற கொடூர பாவங்கள், வேசித்தனங்கள், இவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய முழு சுதந்திரத்தில் செயல்படுகிறதில்லை. அவனை பிசாசுகள், ஆவிகள் வஞ்சிக்கிறது. அவனுக்குள்ள அவன் இடம் கொடுக்கும் போது, தொடர்ந்து காம விகார எண்ணங்களினால் ஒருவன் நிறைவானால் அதற்கு இடம் கொடுக்குமானால், அவன் கொடுத்து கொண்டே இருந்தா ஒரு நாள் அதை செய்யும்படியான ஆவிகள் அவன் சரீரத்தில் இடம் பிடித்து அவனை வஞ்சித்து விடும். அந்த ஆவிகளை குறித்து அவை வெட்டுக்கிளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு, மனிதனை அழிக்கிறதற்கு உரியவைகள். அப்ப ஆவிகள் மனிதனுடைய பாவத்திற்கு தக்கதாக பெருகி கொண்டிருக்கும். இந்த கடைசி காலங்கள்ல ஆவிகளோடு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதை தான் நம்ம சில மனிதர்கள் வித்தியாசமா செயல்படுகிறத சைக்கோன்னு சொல்லுவோம். அது சைக்கோ இல்ல, அதுக்கு அவனுக்குள் அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தன ஆவி, ஒரு வெறி கொண்ட ஆவி. அது வேசித்தனமா இருக்கட்டும், கொலைபாதகமா இருக்கட்டும், மதுபோதையா இருக்கட்டும், எதற்கு ஒருவன் அடிமை ஆகிறானோ அப்படி அடிமை ஆகிறவனிடத்துல அநேக ஆவிகள் கூடியிருக்கும். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவர் அநேக அசுத்த ஆவிகளை துரத்தி விடுவார். ஒரு மனிதனுக்குள், வஸ்திரம் தெரியாதிருந்த மனிதனுக்குள் இருந்த ஆவிகளை துரத்தி விட்ட போது அவனிடத்துல கேட்கும் போது அவன் சொல்லுகிறான், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால் லேகியோன் என்று பதில் சொல்லுகிறான். அநேகராய் இருக்கிறோம், அசுத்த ஆவிகள். ஆவிகள் வேறு, சாத்தான் வேறு. நாம் இன்றைக்கு ஆவிகளை தான் பிசாசு என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். சாத்தான் என்கிறது, சாத்தான் ஆளுகை செய்கிற வல்லமை உடையவன். அவன் மனிதர்கள் மேல நேரடியாக செயல்படுகிறது இல்லை, அவன் தேவனிடத்தில் மட்டும்தான் நேரடியாய் மோதினதை நாம் பார்க்கிறோம். அவரிடத்துல பேசுகிறான். மனிதர்களிடத்துல அவன் நேரடியாய் செயல்படுகிறது இல்லை, ஆதாம் இடத்துல மட்டும்தான் அவன் நேரடியாய் செயல்படுகிறான். அவனுடைய வல்லமையினாலே தேவனுடைய பரிசுத்தத்தை தரிக்க விரும்புகிறவர்களோடு அவன் அவனுடைய வல்லமையினாலே செயல்படுவான். அவன் 3 விதங்கள்ல செயல்படுகிறான். அப்படிப்பட்டவர்களோடு, தேவனுடைய வல்லமையை தரிக்க விரும்புகிற, பரிசுத்தமாக விரும்புகிறவர்களோடு 3 விதங்களில் அவன் பிரிந்து செயல்படுகிறான். ஒன்று கள்ள தீர்க்கதரிசிகளின் வழியாய், கள்ள உபதேசம். அது எந்த மார்க்கத்திலிருந்து வந்தாலும் சரி, பரிசுத்தத்திற்கு விரோதமான எல்லா உபதேசமும் கள்ள உபதேசம். இன்னொன்று மிருகத்தின் ஆவி, உலகத்திலே வாழும்படியாய், மாம்சத்தை தரித்துக் கொள்ளும்படியாய், சாவாமையை தரித்துக் கொள்கிற அந்த நித்திய வாழ்வை குறித்த சிந்தனையை உருவாக்காமல் பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்கிறதை நமக்குள்ள தரிப்பிக்கிற ஆவிதான் உலகத்தின் ஆவி. நாம் இதையே சிந்தித்து இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு சாவாமையை தரிக்கிற ஒரு வாழ்விற்காக தேவன் இரத்தம் சிந்தினதை மறந்து போகிறோம். இன்னொன்று வலுசற்பத்தின் ஆவி, மனிதனை தீட்டுப்படுத்துகிறார். காமம் என்கிற போர்வையில, மாமிசம் என்கிற போர்வையில மனிதனை தீட்டுப்படுத்துகிற வலுசற்பத்தின் ஆவி, மனுஷனுக்குள்ள காம அக்கினியை உண்டு பண்ணுகிற ஆவி. இவைகளெல்லாம் மனிதனை சாத்தான் தனித்திருப்பதில்லை, பிரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதை செயல்படுத்துறது மனிதர்களை வைத்தே மனிதர்களை செயல்படுத்துகிறான். மனிதர்களுக்கு உள்ளே ஆவிகளை வைத்து ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறான். அநேக தூதர்கள் தங்களை தெய்வமாய் காட்டிக்கொண்டு
தங்களுக்கென்று எல்லைகளை பகிர்ந்து கொண்டு அங்கே தெய்வங்களாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. இப்படியாகத்தான் சாத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அநேக இடங்கள்ல சாத்தான் தான் தெய்வமாய் காணப்படுகிறான். பாருங்க, தேவன் கூட அவன் ஜெயிக்கும் போது, அவனுடைய ஆளுகை வரும்போது தேவன் அதற்கு அனுமதிக்கிறார். ஏன்னா அதுதான் நீதி. அவன் ஜெயித்தா அவனிடத்துல கொடுத்துட வேண்டியதான். இப்ப ஆதாம அவன் ஜெயிச்சதுனால, அவன் உலகத்தின் அதிபதியானால அவனுக்கு கையில விட்டு கொடுக்கிறார். அவன் உலகத்திற்குரியவன் ஆனான். அதுக்கு பிற்பாடு அவன் ஆதாமிடத்துல போராடுகிறது இல்லை. ஏன்னா அவனுடைய முத்திரையை அவனுக்குள் வைத்து விட்டான், அவனுடைய சோபத்தை எல்லாம். அதனால ஆதாமுக்குள்ள வந்துட்டு, அதுக்கு பிறகு தேவனோடு எவன் சஞ்சரிக்கிறானோ அவன் தான் மீட்படைய முடியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், ரட்சித்தார், தம்முடைய பிள்ளை ஆக்கி கொண்டார். நோவா. அதுக்கு பிறகுலாம் யார் தேவனோடு இந்த உலகத்தின் மகிமையையும் அதை சார்ந்தவைகளையும் விட்டு விட்டு அதற்கு மேலாக தேவனை பார்க்கிறார்களோ, தேவனோடு வாழ இசைகிறார்களோ, அவர்களை தான் தேவன் மீட்க முடியும். பாக்கி எல்லாருக்குமே சாத்தானுக்குள்ளதான். அதுக்கு அடையாளம் மரணம், மாமிச மரணம். யாருக்கு மேல எல்லாம் வருதோ அவர்களெல்லாம் சாத்தானுக்குரியவர்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்து உயிர்த்த பிறகு, மரித்தொருந்து உயிர்த்த முதற் பேரானவர் கிறிஸ்து. அதுக்கு பிறகு அநேக பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள் என்று. அந்த பரிசுத்தவான்கள்னா தானியேல், நோவா, இப்படிப்பட்டவர்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு எழும்பினார்கள் என்று அறிகிறோம். மற்றவர்கள் எல்லாம் மாமிச மரணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் சாத்தானுடைய பிள்ளைகள் தான். பரிசுத்தருக்கே மகிமை. அப்பவும் சாத்தான் இப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவிகள் இப்படிதான் நம்மளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாம கவனத்துல புரிந்திருக்கணும். எல்லாமே ஏதோ சாத்தான் எங்கிருந்து வந்தான், அவனுக்குள்ள இந்த குணங்கள் எங்கிருந்து வந்ததுன்னா, எல்லாமே தேவனுடைய தத்துவத்தின்படி. அவர் அழிவிற்கு ஒரு தத்துவம் உண்டு, நீதிக்கு ஒரு தத்துவம். நீங்க யோபு எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அதுல கடைசியில எல்லாம் நிறைய போட்டிருக்கும். இல்லைன்னா நீதிமொழிகள்ல ஞானத்தை குறித்து பேசும்போது, இருளுக்கு இடம் இங்கே, அதற்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அழிவுக்கு ஒரு இடம் இருக்குது, அதற்கு ஒரு தத்துவம் இருக்குது. நீதிக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, பரிசுத்தத்திற்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, அசுத்தத்திற்கு ஒரு அழிவுக்குரிய தத்துவம் இருக்குது. எல்லாவற்றையும் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிற்குமாக வைத்திருக்கிற தேவன். அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் வைத்திருக்கிற தேவன். பரிசுத்தருக்கே மகிமை. அதனாலதான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பிள்ளை என்று அவரிடத்துல பேசி, நாங்கள் மோசே பேசும்போது நாங்கள் கர்த்தருடைய வாக்கை கேட்டு அதன்படி நடப்போம் என்று கடந்து வந்தவர்கள் கடைசியில தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறதுனால பிசாஸ் என்றும் வலுசற்பம் என்று சொல்லப்பட்ட அந்த பிசாசை வணங்கும்படியாகவே தேவனே விட்டு விடுகிறார். அவர்களுக்கு மாமிச மரணம் வரும்போது தேவனை ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி பிடியுங்கள், அவனை வணங்குங்கள், அவன் உங்களுக்கு மாமிசத்திற்குரிய உயிர் பிச்சை போடுவான் என்று. அப்படி அவனிடத்திலிருந்து உயிர் பிச்சை வாங்கினவர்கள் கூட ஒரு நாள் மரணத்திற்குள்ளே அவனாலே அழிவிக்கப்பட்டார்கள். அவனை வணங்கும் போது அவனால உயிர் பிச்சை கிடைத்து பிழைத்தார்கள். அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படி பிழைத்தவர்கள் எத்தனை நாள் பிழைத்தார்கள்? அவர்களும் மரித்தார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அது மாதிரி இந்த உலகத்துல சாத்தானை சார்ந்து வாழ்வோமானால் சில காலம் நாம் உயர்த்தப்பட்டவர்களாய் இருப்போம். முடிவு மரணம்தான். அதே தேவனை சார்ந்து வாழ்ந்தோமானால் நாம் இந்த மாமிச காலங்களில் வெறுக்கப்பட்டவர்களும் நொறுக்கப்பட்டவர்களும் அடிக்கப்பட்டவர்களும் போல காணப்படுவோம். அடிக்கப்பட்ட ஆடுகளை போல. அவருடைய சீசர்கள் தேவனை சார்ந்து வாழ்ந்தபடினாலே அவர்களுடைய வாழ்க்கையில பலவித நெருக்கடிகள், உபத்திரவங்கள், ஏன்னா அநீதி நீதியோடு போராடுகிறதுனால வருகிற உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பாடுகள், சிலுவை, மரணத்திற்கேறான ஒரு சூழ்நிலை, அவைகளுக்கு உள்ளேதான் அவர்கள் வெற்றி சிறந்து நீதியை தரித்து கொண்டார்கள். பரிசுத்தத்தை, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் களைந்து போடப்பட்டு சாவாமையை ஆத்துமா தரித்து கொண்டது. அந்த முறைமையிலே கடந்து வந்தார்கள். ஆனால் நீங்க சரியா புரிந்து கொள்ளணும், நமக்கு தந்திருக்கிற சுதந்திரத்துல நாம் எந்த பக்கம் நிற்கிறோம், சாத்தான் யாரு, அவனுடைய வஞ்சனை என்ன, நமக்கு தேவன் ரட்சிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் குறித்து
நன்றாக வேதத்தை ஆராய்ந்து சிந்தித்து தேவ ஆவியோடு படித்து உணர்ந்து நம்முடைய ரட்சிப்பிற்கு ஏதுவானவைகளை நாம் என்ன செய்யணும்? அறிந்து அப்படி தேவ ஆவியோடு வாழ்கிறவர்களோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை அனுதினமும் காத்து வழி நடத்துவாராக. நித்திய பிதாவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.